தங்கம் விலை கடந்த வியாழக்கிழமை சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. நாள்தோறும் சவரன் தங்கம் விலை 5,000, 9,000 ரூபாய் ஏறுவதற்கும் அதே அளவில் குறைவதற்கும் என்ன காரணம் பார்க்கலாம். தாறுமாறாக எகிரி வரும் தங்கம் விலை நடுத்தர மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார நிலையற்ற தன்மையால் உலக நாடுகள் தங்கத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதே இந்த நிலைக்கு காரணம் என கூறப்படுகிறது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த வியாழக்கிழமை சவரன் தங்கம் 9,520 ரூபாய் உயர்ந்து 1,34,400 ரூபாய்க்கு விற்பனையானது. அதே சமயம் நேற்று ஒரே நாளில் சவரன் தங்கம் 7,600 ரூபாய் சரிந்து 1,26,800 ரூபாயானது. இப்படி ஒரே நாளில் தங்கம் விலை அதிகளவு கூடுவதற்கும் குறைவதற்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. தங்கம் விலை உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் முதலீட்டாளர்கள் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை எடுக்கும் பொழுது அதன் விலை சட்டென குறைகிறது. அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதம் குறையாமல் இருப்பதும் தங்கம் விலை குறைவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அவங்க யூஎஸில் வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. யூஸ்வலாக ஏற்கனவே 2 முறை குறைச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் குறைக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா கோல்டு ரேட்டு ஏறும். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கான்ட்ராக்ட் க்ளோசிங் எவ்ரி மந்த்து 30-31 தேதியில் அப்படி வரும். அப்படி வரும் பட்சத்தில் அப்பையும் அதே மாதிரி வித்தியாசங்கள் வரும். இது ரெண்டுமே ஒரு சேர நேற்றுக்கு வரவும், நேற்றுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி வரவும் உடனே அதனுடைய கோல்டு ரேட்டானது ஒரு ஸ்விங் போச்சு. லாஸ்ட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த ஃபெட் ரிசர்வ் ரேட் குறைக்கலை, அதே விலை நீடித்தாங்க. அதனால் தங்கத்தினோட விலை எதிர்பார்த்து கொஞ்சம் ஏறும்னு நினச்சாங்களே அது குறைஞ்சிருச்சு. பட்ஜெட்டில் இறக்குமதி வரியை குறைத்தால் தங்கம் விலை மேலும் குறையும் என நகை வியாபாரிகள் கூறுகின்றனர். அந்த 8,000 ரூபா இறக்குமதி வரியை எடுத்தாச்சுன்னா குறையும். அது எடுத்த உடனே ஒரு பேனிக் வரும். அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ ஆக மொத்தம் ஒரு 10,000 ரூபா குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிக்கவே செய்யும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நடப்பாண்டு இறுதிக்குள் சவரன் தங்கம் 2 லட்சம் ரூபாய் வரையிலும், கிலோ வெள்ளி 6 லட்சம் ரூபாயை எட்டும் எனும் கணிப்புகள் சாமானியர்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது.